தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விரைவு தரிசனத்திற்கு 1000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விரைவு தரிசனத்திற்காக சிறப்பு கட்டணமாக 1000 நிர்ணயித்தது திருச்செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? முருகனின் அறுபடை வீடுகள்ல இரண்டாவது படை வீடாக விளங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். இதுல ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய அனைத்து விசேஷங்களும் இங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. இந்நிலையில இங்க பெரிய விசேஷமான கந்த சஷ்டி அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி துவங்குது. அந்த குறிப்பிட்ட அந்த 7 நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க தங்கி இருந்து அதன் அடிப்படையில முருகனை தரிசிச்சுட்டு இருப்பாங்க. இந்நிலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோவில் நிர்வாகம் தரப்புல சிறப்பு தரிசன கட்டணமாக ரூபாய் 1000 நிர்ணயிச்சு பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்குது கோவில் நிர்வாகம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த விஷயத்துல நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க. சிகர நிகழ்ச்சியான சூரனை வதம் செய்யற நிகழ்வு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிற கடற்கரையில வச்சு நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கலந்துக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த பக்தர்களை முன்னிறுத்தி விரைவு கட்டண தரிசனம் அப்படிங்கிற பேர்ல 1000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்குது கோயில் நிர்வாகம். அதாவது கடந்த வருடம் இதே மாதிரி 1000 ரூபாய் அவங்க நிர்ணயிச்சப்போ கோர்ட்ல இது தொடர்பான ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது அதிகபட்சம் 100 ரூபாய்க்கு மேல கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில மீண்டும் பக்தர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதமா 1000 ரூபாய் ஆனது சிறப்பு தரிசன கட்டணமாக நிர்ணயிச்சு தற்போது கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இதனால அங்க உள்ள பக்தர்கள் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட அளவுக்கு மேல வசூலிக்க கூடாது அப்படிங்கிறது நீதிமன்றோட உத்தரவா இருந்தாலும் கோவில் நிர்வாகம் இதை புறக்கணிச்சுட்டு தன்னோட சொந்த இதுல நடக்கிறதுங்கிறது இங்குள்ள பக்தர்களை கடும் வேதனையில ஏற்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.